இட்லிக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு தேங்காய் இல்லாமல் குருமா. பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? தேங்காய் ஊற்றாமல் பட்டாணி இது மாதிரி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல எடுத்து குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இப்போ மூணுத்தையும் சேர்த்து குக்கரில் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் மிளகுத்தூள் உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதே குக்கரில் போட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு ஒரு விசில் வச்சுன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு 3 விசில் வந்தோன்னே இறக்கிடுங்க. பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு பட்டாணி வெந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு இப்போ அதை தாளிக்கலாம். இஞ்சி நெசிக்குங்க, பூண்டும் நெசிங்க, கறிவேப்பிலை. ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே சோம்பு போட்டு இஞ்சியும் அதிலே சேர்த்துருங்க. இஞ்சி வதங்கினோன்னா பூண்டையும் அதிலே சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம குழம்பு இறக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் எடுத்து சேர்த்துருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் கலக்கிடலாம். ஸ்டவ் மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொதித்த உடனே இறக்கிடலாம். இப்போ இட்லிக்கு இந்த குருமா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள்.